இந்த காயை வச்சு இப்படி ஒரு ரெசிபி கூட பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு சூப்பர் அண்ட் அட்டகாசமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வெள்ளரிக்காய் சாதம். ஈஸி அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வெள்ளரிக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட தேங்காய் எண்ணெய் இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, 4-5 முந்திரி பருப்பு. எல்லாத்தையும் எண்ணெயிலே 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். வேர்க்கடலை முந்திரி பருப்பெல்லாம் கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நறுக்கின இஞ்சி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் எண்ணெயிலே 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட இப்போ 1/4 கப்பு கொஞ்சம் குறைவாக துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயில் இருக்க ஈரப்பதம்லாம் போய் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா ஃப்ரை ஆனதும் 1 கப் பொடியாக துருவின வெள்ளரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, அதோட சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியோட தேங்காய் முந்திரி வேர்க்கடலை சேர்ந்து ஃப்ரை ஆகும்போது ரொம்பவே டேஸ்ட் அண்ட் வாசனையாக இருக்கும். இப்போ இந்த குக்கும்பரில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது இப்போ நல்லா தண்ணி ட்ரை ஆனதும் இதில் வடித்து ஆற வச்ச சாதம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, புளிப்புக்காக லைட்டாக லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால சாதத்தோட டேஸ்ட்டை இன்னும் நல்லா ஹைலைட் பண்ணி கொடுக்கும். இப்போ இதை நல்லா ஒன்று போல் கிளறி எடுத்து சூடாக பரிமாறினீங்கன்னா ரொம்பவே ஸ்பைசி இல்லாத அண்ட் டேஸ்டியான குக்கும்பர் ரைஸ் ரெடி. குக்கும்பரில் இந்த மாதிரி சாதம் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்பைசினஸ் இல்லாமல் ரொம்பவே பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கும் கோல்டு பிடிக்குன்ற பயம் இல்லாமல் தைரியமாக நீங்கள் கொடுக்கலாம். இது போல் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் வீடியோ பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.